வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் தான் தரும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. வசந்த் டிவி எல்லோரும் நல்ல நிலையில் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. வாழ்க்கையில் சில புத்திசாலிகள் எப்படி வேண்டுமானாலும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் சமாளித்து வெற்றி பெறுகின்ற சில நபர்களை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு போர் வீரனை இன்னொரு முகாமுக்கு அனுப்பினார்கள். இந்த போர் வீரனோ யாரை கண்டாலும் எதற்கெடுத்தாலும் பந்தயம் கட்டுகின்ற பழக்கம். எனவே ஒரு முகாமிலிருந்து அடுத்த முகாமுக்கு அனுப்புகின்ற அந்த அதிகாரி ஞாபகமாக அந்த அதிகாரிக்கு ஒரு கடிதமும் இவன் மூலம் கொடுத்து அனுப்பினார். இப்படி வருகின்றவன் நல்லவன், புத்திசாலி, அதே நேரத்தில் எதற்கெடுத்தாலும் பந்தயம் கட்டுகின்றவன், எனவே கவனமாக இருங்கள் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தும் அனுப்பினார். இவன் நேராக அங்கே சென்றான். அவரிடம் இந்த கடிதத்தை கொடுத்தான். கடிதத்தை படித்து பார்த்தவுடன் அவருக்கு ஓஹோ, நீ எதற்கெடுத்தாலும் பந்தயம் கட்டுவாயா என்று மனதில் நிறுத்தி கொண்டு அவனிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீ எப்பொழுதும் பந்தயம் கட்டுவாயாமே, என்னிடம் ஒரு பந்தயம் கட்டு, யார் ஜெயிக்கிறார் பார்ப்போம் என்று அந்த அதிகாரி அவனிடம் சொன்னார். உடனே அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் பெரிய அதிகாரி, நீங்கள் ஒருமுறை போர்க்களத்தில் நிற்கின்ற பொழுது உங்கள் இடது விலா பக்கம் ஒரு குண்டு பாய்ந்து விட்டது, அது எனக்கு தெரியும், எனவே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது இருக்கும் என்று அவரிடம் சொன்னான். அந்த அதிகாரி உடனே சிரித்துவிட்டு, நீ தோர்த்து விட்டாய், எனது இடது விலா அருகில் எந்த குண்டும் இல்லை, அதற்குள்ள ஒரு மச்சம் கூட கிடையாது என்னிடம், அதற்குள்ள அடையாளமே கிடையாது என்று சொல்லி பெல்ட்டை கலத்தி பேண்டை தளர்த்தி இடது பக்கமாக காட்டினார். அங்கே ஒன்றும் இல்லை. உடனே ஐயா, நான் தோத்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவரிடம் அந்த பந்தயத்திற்கான ஒரு 100 ரூபாயை கொடுத்தான். அந்த அதிகாரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இனிமேல் நீ யாரிடம் பந்தயம் கட்டக்கூடாது என்று சொல்லி எந்த முகாமிலிருந்து வந்தாரோ அந்த முகாம் அதிகாரிக்கு கடிதம் எழுதியவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீ சொன்னது போல அவன் புத்திசாலி இல்லை, அவன் என்னிடம் ஏமாந்து 100 ரூபாயை இழந்து விட்டான் என்று எழுதினார். கடிதத்தை படித்து பார்த்த அந்த அதிகாரி, அட பாவமே, ஏற்கனவே என்னிடம் அவன் எப்படியாவது அவர் பேண்டை கழட்டுகிறேன் என்று சொல்லித்தான் 500 ரூபாய் பந்தயம் கட்டி சென்று விட்டான், அவன் உண்மையிலேயே வெற்றி பெற்று விட்டானே என்று அந்த அதிகாரியிடம் சொன்னாராம். இது பழக்கமாக பல விதத்தில் சொல்லக்கூடிய கதைதான். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பிறரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிந்தனை வேண்டும், புதிய நோக்கம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் எல்லோரையும் ஏமாற்ற வேண்டும் அல்லது ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் சிலர் ஏமாற்றுவதற்கு தயாராக இருப்பார்கள். நாம் ஏமாற தயாராக இருக்கக்கூடாது. வாழ்க்கை நீரோட்டத்திலே, அந்த ஓட்டத்திலே எவ்வளவோ பேரை நாம் பார்க்கிறோம். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து நாம் எதையும் நம்பக்கூடாது. எந்த கருத்தாக இருந்தாலும் ஆழ சிந்தித்து தான் அதற்கு முடிவெடுக்க வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் நாமெல்லாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்கு இந்த சிறு சிறு கதைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு வெற்றி படிக்கட்டில் வருகின்ற சொல்கின்ற கருத்தை நீங்கள் மனதில் பதிய வைத்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளமும் பெற்று வெற்றி பெற வேண்டும். அதுதான் வசந்த் டிவியின் வாழ்த்தும் எண்ணமும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. வசந்த் டிவி வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை தினமும் காலை 7 மணிக்கு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. படித்தவற்றைகளையும் கேட்டவைகளையும் நமது வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன்.
விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளுகின்ற சாமர்த்தியமுடையவர்களாக இருப்பார்கள். இந்தியாவின் நமது சர் சி.வி. ராமன் அவர்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள். அவர்கள் ஆராய்ச்சி கண்டுபிடித்ததில் ராமனின் விளைவு என்ற ஒரு தத்துவத்திற்கு, அந்த அறிவியல் தத்துவதற்கு நோபல் பரிசு கிடைத்தது. சரி, நோபல் பரிசு பெற்றவர்களை பாராட்டுவது உலக அறிவியல் மேதாதைகளின் பழக்கம். எனவே சர் சி.வி. ராமன் அவர்களை அழைத்து பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அதில் மிக பிரபலமானவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள் அத்தனை பேர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த விருந்தில் உயர்ந்த ரக மது விநியோகிக்கப்பட்டது. உடனே சர் சி.வி. ராமனுக்கு மனதில் தென்பட்டது, நாமோ மதுவை அருந்த மாட்டோம், ஆனால் இவ்வளவு பெரியவர்களெல்லாம் சேர்ந்து இந்த மதுவை நமக்கு தருகிறார்கள், எனவே இதை நாம் மறுத்தாலும் அது நாகரிகமாக இருக்காது என்று நினைத்து அந்த அறிவாளிடம் கேட்டார், மதுவுக்கு, அதாவது ஒயின் என்று சொல்லுகின்ற மதுவுக்கு மறுபெயர் என்ன என்று கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஆல்கஹால் என்று சொன்னார்கள். உடனே சர் சி.வி. ராமன் தன் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார். உடனே சொன்னார், ஆல்கஹாலில் ராமனின் விளைவை நான் பார்க்க விரும்பவில்லை, ஆல்கஹாலில் ராமன் விளைவை பார்ப்பதுதான் என்று சொல்லிவிட்டு, இந்த ராமனின் ஆல்கஹாலில் பார்ப்பதற்காக அல்ல, அதாவது மதுவருந்திய ராமனை பார்க்க விரும்பவில்லை, அந்த ஆல்கஹாலில் ராமனின் விளைவை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இதில் உங்களுக்கு அர்த்தம் புரியும். மதுவை குடித்துவிட்ட ராமனை நான் பார்க்க விரும்பவில்லை, அந்த ஆல்கஹாலில் இருக்கின்ற அந்த ராமனின் விளைவு என்ன என்பதை நான் காட்ட விரும்புகிறேன், எனவே அதுதான் எனக்கு கொள்கை என்று சாமர்த்தியமாக அந்த மதுவை அங்கே உதறி தள்ளினார். மற்றவர்களும் படித்தவர்கள், அறிவாளிகள், எனவே அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனடியாக நான் மது அருந்த மாட்டேன், எனக்கு நீங்கள் கொடுப்பது சரியில்லை என்று சர் சி.வி. ராமன் சொல்லவில்லை. அதை தன் ஆராய்ச்சியோடு இணைத்து அழகாக சொல்லி நல்ல பெயரை வாங்கினார் சர் சி.வி. ராமன் அவர்கள். எனவே வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் விருந்துக்கு செல்லுவோம், நமக்கு பிடிக்காத ஒன்றை சமைத்து வைத்து விடுவார்கள். நாம் எடுத்த உடனேயே இது எனக்கு பழக்கமில்லை அல்லது நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்வதை விட, அதை நாசுக்காக எதை நாம் சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டு அந்த விருந்து உபசரிப்பவர்களை மகிழ்விப்பதுதான் சால சிறந்தது. ஐயோ, நான் இன்று மீன்கறி சாப்பிட மாட்டேன் அல்லது கறி சாப்பிட மாட்டேன் என்று சொல்வதை விட, சற்று ரசம் இருந்தால் கொடுங்கள், எனக்கு இன்று வயிறு சரியாக இல்லை என்றோ, அல்லது இன்றைய சூழ்நிலையில் நான் ரசத்தை தான் விரும்புவேன் என்று சொல்லியோ சமாளிக்கலாம். எனவே வாழ்க்கையில் இடத்திற்கு ஏற்ப நம்மையும் சரி செய்து கொண்டு பிறருக்கும் மனம் நோகாத வண்ணம் நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதற்கு வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.